என்னடி உமா சோகமா எங்க கிளம்பிட்ட? அது ஒரு பிரச்சனைக்கா. அது விஷயமா தான் நான் இப்போ போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வந்து அப்புறமா சொல்லுவேன். என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லாமா? உங்க வீட்டுல இப்போ யாரும் இல்லைல்லக்கா? இல்லடி, தைரியமா என்னன்னு சொல்லு. அது வந்துக்கா, எங்க மாமியார் உயிருக்கு இப்போ பெரிய ஆபத்து வந்துருக்குக்கா. யாரால உங்க மாமியார் உயிருக்கு ஆபத்து? உம்முன்னு நிக்காம என்னன்னு பதில சொல்லிட்டால. கோவப்படாதுங்கக்கா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். அப்படி என்னத்தை தான் பண்ணி தொலைச்ச? கொஞ்சம் புரியும்படியா சொல்லி தொலையா. எங்க மாமியார் என்னைய ஒயம திட்டினவளாக்கா. அதுக்கு உங்க மாமியார் ஒரேடியா போட்டு தள்ளிட்டியா? இல்லக்கா, நான் என்ன அவ்வளோ பெரிய கல் நஞ்சக்காரியா? வேற என்னத்தை பண்ணி தொலைச்ச? மின்னு முழுங்காம பதில சொல்லு. நம்ம ஊர்ல கண்ணாடி தாத்தா இருக்காவலா? ஓ, அவர்கிட்ட மருந்தை வாங்கி கொண்டு உன் மாமியாருக்கு கொடுத்துருக்க அப்படித்தானே? ஆமாக்கா, பூச்சி கெட்டு போய் அப்படிதான் பண்ணிட்டேன். ஆமா, அவர் தான் நிறைய பணம் கேட்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. அந்த பணத்துக்கு நீ என்ன பண்ண? அதுக்கு இந்த மாசத்துக்கு செலவுக்குன்னு வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டேங்க்கா. அடியே கூறுகிட்டவள, செலவுக்கு வச்சிருந்த பணத்தை அங்க எடுத்து கொடுத்துட்டு என்ன செலவுக்கு நீ என்ன பண்ணுவ? வரவு செலவு கணக்கு கேட்க எங்க அத்தை வரமாட்டவங்கிற நம்பிக்கையோடு எடுத்து கொடுத்துட்டேங்க்கா. இப்போ உங்க அத்தைங்க அப்படியே வீட்டுல தான் இருக்காவ. ஆனா அவிய அந்த மருந்தை சாப்பிட்டதுலேருந்து அவிய உடம்புக்கு தெரிலக்கா. அதான் அந்த தாத்தா கிட்ட போய் மாத்து மருந்து வாங்க போறேன்க்கா. நீ ஒத்தையில போண்டா, நானும் உங்கூட வாரேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உன் தேங்க்ஸை தூக்கி குப்பையில் போடு. எங்கே போனாலும் சீலக்கான்னு வந்து நிற்பியே. இன்னைக்கு இதுக்கு என்னை தேடாமல் அங்கே போனேன். அது வந்து எங்கள் அத்தையை நீ யாசினவளா, அதான் உங்களை தேடாமல் விருட்டுன்னு அங்கே மரமாக கிளம்பி போயிட்டேன். உங்கள் அத்தை உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. வா, நம்ம விருட்டுன்னு போய் மாற்று மருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஆ சரிக்கா, போவோம். இப்போ அந்த தாத்தா பைசா எதுவும் கேட்டவனு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கியா? கொண்டு வரலக்கா. சரி சரி, அவர் கேட்டார்னா நானே பணத்தை கொடுக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நீ வசமாக மாட்டிக்கிட்ட உமா. ஓ மாமியாருக்கு மருந்து வாங்கி கொண்டு கொடுத்துருக்க. நீ எப்போ சிக்குவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். வசமாக சிக்கிட்டியா? சும்மா பெரிய சொல்லியிருக்காவ பகல்ல பக்கம் பார்த்து பேசுன்னு. இந்த பக்கம் பார்த்து 2 பேரும் பேசினேளே. ஒரு நிமிஷம் அந்த பக்கம் பார்த்து பேச மறந்துட்டீளே. சரி சரி, பின்னாடியே போய் அவ்வளோ என்ன பண்ணுகள்வேன்னு பார்ப்போம். என்னடி உமா இது? எங்க பேங்குதலுக்குள்ள இல்லைங்கிற கணக்கா மூஞ்சி உம்முன்னு தொங்க போட்டுக்கிட்டு வர? அது வந்துக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன பாருனே, இனிமே என் சொல்லி கேட்கலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏக்கா, கண்ணாடி தாத்தா தெரியுது உமா, பக்கத்தில் போய் பேசுவோம். சரி, உன்னையே நம்புக்கேன். நீங்கள் யார் பிள்ளைல? பாட்டி, தாத்தா கிட்டே பேசணும். உங்ககிட்ட தான் பேசணுமா? என்னன்னு கேளு. தாத்தா, உங்களை நான் 1 மணி நேரத்துக்கு முந்தி பார்க்க வந்தேன்ல. ஆமாம்மா, இப்போ எதுக்கு நீ தேடி வந்த? என்ன காரணங்கிறத நான் சொல்லுங்க தாத்தா. நீங்கள் இவகிட்ட கொடுத்த மருந்த அவள் மாமியாருக்கு கொண்டு கொடுத்துட்டா. இப்போ இவளோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. நீ திருந்த மாட்டாளா? நபர் தங்கச்சி, முழுசாய் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம என் மேலாம் கோவப்படாத. கையும் களவுமா மாட்டினா கூட உண்மையை ஒத்துக்கிடாத. ஒரு நிமிஷம் தங்கச்சி, நீ பொறுமையே இரு. நான் அந்த பிள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கேன். இதில் மட்டும் உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நீ செத்தா கூட உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். எதுக்கு இப்படியெல்லாம் பேசுத தங்கச்சி? என் மேல தப்பே இல்லை. அதை முதல்ல நிரூபி, அப்புறமா என்கிட்ட பேசு. நீங்கள் கொடுத்த மருந்தை சாப்பிட்டதுலேருந்து அவிய மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா? அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையம்மா. உண்மையில தாத்தா, எங்கள் அத்தை அந்த மருந்து சாப்பிட்டதுலேருந்து அவியலுக்கு உடம்பு சரியில்லை. என்னை விட்டு அவிய ஒரேடியாக பேரவளோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு தாத்தா மாற்று மருந்து தாங்க. எவ்வளோ பணம் நீங்கள் கேட்டாலும் அதை நான் தந்துடுறேன் தாத்தா. நபர்மா, நான் உனக்கு மருந்தே தரல. நீங்கள் மருந்து தந்தே தாத்தா. நான் உங்கள் வீட்டில் இருந்தால் வாங்கிட்டு போனேன்.
அதுவும் நீல கலர் கவரில் வாங்கிட்டு போனேன். எப்படி தாத்தா உங்களுக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ளே மறந்து போச்சு? இவனுக்கு எப்படி மறந்துங்கதா நான் சொல்லுவேன். நான் இருக்கிறதுனால உங்ககிட்ட அவன் நாடகம் ஆடுதான். இதுக்கு மேலே உண்மையில மறைக்காத, என்ன நடந்துக்கதை என்கிட்ட சொல்லு. தங்கச்சி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது மாதிரி மருந்து கொடுக்கறத நிப்பாட்டிட்டேன். இன்னைக்கு சுந்தரியை பார்க்கணுன்னு அவ வீட்டுக்கு போனேன். பக்கத்துல தானே அண்ணன் வீடு இருக்கு, அவளையும் ஒரு எட்டு பார்க்கலான்னு போனேன். அங்கதான் இந்த பிள்ளை இருந்துச்சு. எங்க அத்தைக்கு கொடுக்கணும்னு மருந்து கெடுச்சு. அதான் நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வா மருந்து தரேன்னு சொன்னேன். அதுபடி இந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்துச்சு. நானும் அந்த பிள்ளைக்கு மருந்து கொடுத்தேன். ஆனா நான் கொடுத்தது சத்து மருந்து தான். என்ன தாத்தா சொல்றிய? நீங்க தந்தது சத்து மருந்தா? அப்ப எங்க அத்தை உயிருக்கு ஆபத்து இல்லையே. எதுக்கு தாத்தா இப்படி ஏமாத்தி பணத்தை வாங்கினீங்க? என்ன பாருமா, எல்லாம் ஒரு காரணமா தான். நான் மருந்து இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, வந்தவிய வேற ஒரு ஆளை தேடி போயிருந்தவ. அதனாலதான் நானே மருந்து கொடுக்கேன். அதுவும் நான் சத்து மருந்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மருந்து குடிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நான் சொல்லுக வழியில மருந்து கொடுக்கறதுனால குடும்ப பிரச்சனையும் தீர்ந்து போயிருது. நான் ஏற்கனவே செஞ்ச பாவத்தை இப்படித்தான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்கிட்ட கோபத்துல வந்து மருந்து கேட்காவ. நான் சிரிச்சுக்கிட்டே மருந்து கொடுக்க சொல்லதுனால பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருது. நீ தந்த பைசா 5000 நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேம்மா. பிறகு வீட்டு பக்கம் வா, அந்த பணத்தை நான் உங்ககிட்ட தந்துடுறேன். வேண்டாம் தாத்தா, அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கிடுங்க. நீங்க வாங்கி நல்லது பண்ணலைன்னா நிச்சயம் இன்னொரு இடத்துல கொடுத்து ஏமாந்து தான் போயிருப்பாவ. ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. சரி தாத்தா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. இப்போ என்ன நம்புதியா தங்கச்சி? என்ன மன்னிச்சிருனே, நான் உன்னைய நம்புறேன். அழாத தங்கச்சி. நான் அழனே. வீட்டுக்கு வானே, நான் உனக்கு என் கையால காப்பி போட்டு தாரேன். சரிம்மா, வாரேன்.